இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. இந்த சட்டத்தை வழக்கு தொடுக்க இருக்கிறோம். ஓரிரு நாட்களில் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் பதிவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநர் நிறைவேற்றப்பட்ட பல்கலைக்கழக மசோதாக்கள் அனைத்தையும் கிடப்பிலே போட்டு வைத்தார். அது மட்டுமில்லாமல் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்புகிறோம் என்ற பெயரில் காலதாமதம் செய்தார். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அதை கண்டித்திருப்பதோடு அதை சட்டமாக்குகிறோம் என்று தீர்ப்பளித்திருப்பது வரலாற்று ஆர்.என். ரவி அவர்களுக்கு புகட்டியிருக்கிற ஒரு பாடம். இவரைப் போல வெறும் சனாதன பின்னணியில் அரசியல் செய்யக்கூடிய ஆளுநர்கள் அனைவருக்கும் இது மறக்க முடியாத ஒரு பாடமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். மற்ற மாநிலங்களுக்கு என்பதை விட ஆர்.என். ரவியைப் போல RSS சிந்தனைகளோடு செயல்படக்கூடிய அனைவருக்குமான ஒரு பாடம். இன்னும் சொல்ல போனால் இது ஒரு மூக்குடைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆர்.என். ரவிக்கு உச்சநீதிமன்றம் மூக்குடைப்பு செய்திருக்கிறது. இது அவருக்கு ஒரு பாடம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு சட்ட மசோதா பல்வேறு விஷயங்களை கொண்டு வராங்க. ஆளுநர் வந்து தடுக்கிறது என்ன பலதரம் கேள்வி எழுப்பியிருக்கோம். அதற்கு இந்த தீர்ப்பை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? ஆளுநர் வந்து அவர் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் தட்டி கழிக்கிறார். அவர் ஒரு IPS அதிகாரி. ஆனால் அவர் ஜனநாயகத்தையும் மதிக்கவில்லை, சட்டத்தையும் மதிக்கவில்லை. தான் கற்ற சனாதன அரசியலை மட்டுமே அவர் உயர்வாக கருதுகிறார் என்பது அவருடைய அணுகுமுறைகளில் இருந்து தெரிய வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசுக்கு நெருக்கடி தருவதாக எண்ணிக்கொண்டு அவர் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டார். அதற்கு உச்சநீதிமன்றம் தக்க பாடத்தை புகட்டியிருக்கிறது. 9ஆம் தேதி அதற்கான அனைத்துக் கட்சி கூட்டத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூட்டியிருக்கிறார். அதிலே கலந்து பேசி முடிவெடுப்போம். மீண்டும் அப்படி ஒரு சட்ட மசோதாவை உருவாக்குவதற்கு சட்டம் இடம் கொடுக்குமேனால் கட்டாயம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மறுபடியும் அந்த சட்ட மசோதா உருவாக்கப்படும், நிறைவேற்றப்படும் என்று கருதுகிறேன். திமுக உள்ளிட்ட கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறது. இந்த புதிய சட்ட திருத்தம் வந்து செல்லாதுங்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் வந்து புதிய அறிவுரை கொடுக்கும் நினைக்கிறீங்களா? இன்றைக்கு பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஒரு புரட்சிகரமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பதைப் போல இந்த சட்டத்தையும் செல்லாது என்று அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்குரிய சிந்தனை உள்ள நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை இந்த தீர்ப்பு நமக்கு வழங்கியிருக்கிறது. எனவே நம்பிக்கையோடு இருப்போம்.